ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சப்பாத்தி 65 இது கொத்து சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்னால் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டாச்சு. டேஸ்ட்டுக்கு இது இப்போ கரம் மசாலா தூள் போட போகிறேன். சப்பாத்தி எல்லாம் பிரித்து வச்சிட்டேன், அதாவது பிச்சு போட்டாச்சு. எல்லாம் வதங்கிட்டுருக்கு. அந்த ஸ்மெல்லே செம சூப்பராக இருக்குது. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்ல இதாகிட்டு இப்போ நான் ஒரு எக்கு சிவா வீடியோ ஆனால் எடுக்கணும். எக்கை உடச்சி ஊற்றுறேன். ஊற்றி அதையுமே நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அந்த எக்கும் ஸ்க்ராம்பிள் ஆகிட்டா அந்த எக்கு அந்த மசாலா கூட அப்படியே அது கரெக்ட் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த முட்டை குழம்புக்கு ரெடியான மாதிரி இருக்குது உடச்சி ஊற்றணுன்னு. இப்போது நான் இந்த பிச்சு வச்சுருக்க சப்பாத்தியை இதில் போட்டு அப்படியே ஒரு பரட்டு கொத்து பரோட்டா மாதிரி செம டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக செய்யும்போது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம யூஸ்வலாக கொடுக்குற சப்பாத்தி, குருமா அந்த மாதிரி கொடுக்குறதோட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், போரும் அடிக்காது. ஹோட்டல் ஸ்டைலில் வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பிள்ளைங்க வளர்கிற ஸ்டேஜில் ஹெல்த்தி ஃபுட் ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஒட்டாமல் அவ்வளோதான். எங்கள் வீட்டில் கொத்து சப்பாத்தி ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாய். நம்ம ஃப்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.